டே 2 ஆஃப் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நேற்று வந்து வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சில்ல, அதனால் வந்து அம்மா கடையிலேருந்து கூட்டு வரதுக்காக நடந்தே போய் அம்மாவை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் செம்ம டயர்டு கைஸ். சுத்தமாக என்னால் முடியல, உடம்பு ஃபுல்லாக வேர்த்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாவை கிளினிக் வர கூப்பிட்டு போனோம். கிளினிக் கூப்பிட்டு போகிறதுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து வண்டி வாங்கிட்டு போனேன். அந்த வண்டி நம்மளுக்கு மேலே சோதனையாக பண்ணுது. அந்த வண்டி பார்த்தா கடைசியில் ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் எப்படியா ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு கைஸ். அப்புறம் என்னாச்சு, காலேஜ் போலையா, காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னோடய ட்ரீமே சின்ன வயசு ஆசையை வந்து எனக்கு ஆர்மி ஆகணுன்ட்டு தான். ஆர்மியில் வந்து நான் எல்லாமே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், ரேலி கிளியர் பண்ணிட்டேன், மெடிக்கலில் விட்டேன் கைஸ். அது ஏன்னா எனக்கு ஐயில் ஒரு இஷ்யூ இருந்தது. அது எனக்கு முன்னாடியே தெரியும் ஐயில் இஷ்யூ இருக்குது. சரி சும்மா ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் பண்ணேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இல்லை, ஏதாவது ஒரு ஆசை யாராலே விட முடியாதுல்ல. அதனால் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கிரவுண்டு போகிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதேமாரி என்னோடய ஆர்மியோட அட்மிட் கார்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதேமாரி மெரிட்டில் பாஸ் ஆனேன் கைஸ் எக்ஸாமில். அதுவே நான் ஒரு பெரிய ட்ரீமாக நினச்சிக்கிட்டேன், சரி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். ஆர்மி ரன்னிங் ஃபிசிக்கல் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். கடைசியில் மெடிக்கலில் ரிஜெக்ட் ஆகிட்டேன் கைஸ். அதனால் வந்து சென்னை போய் லேசர் பண்ணலாமேன்னு சொல்லி லேசர் ஆப்ரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் லேசர் பண்ண உடனே திருப்பியும் சென்னை போய் ட்ரைனிங் போய் பார்த்ததுக்கு செலெக்ஷன் போனதுக்கு இதுமாரி பர்மனெண்ட் ரிஜெக்ஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்ம ஏன் ஓன் ஒரு பிஸ்னஸாக க்ரியேட் பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஏன் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ். அதேமாரி இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் ஒரு பையன் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் என் கூட வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள் கைஸ், நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு.